இங்க இருந்துகிட்டே பாத்துக்கிறேன், அவனா நானா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். நான் முஸ்லீமா மாறிட்டா அப்புறம் போய் நான் பார்ப்பனர்களை எதிர்த்து பேச முடியுமா? சனாதன தர்மத்தை எதிர்த்து பேச முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீமாவது அதை எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. தன்னை ஜவாஹருல்லாவுல சனாதன தர்மம் இப்படி இருக்கு திருமாவளவன் பேசுற மாதிரி அவரால் பேச முடியாது. பேசினா அது மத கலவரமா மாறி போயிரு. பேசுகிற துணிச்சல் உள்ளவர் தான், ஆனா அது மத கலவரமா மாறிடும். திருமாவளவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஆணவத்தோட சொல்லல, நான் முஸ்லீம் இல்ல, நான் கிறிஸ்தவன் இல்ல, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம், அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம். வேற எந்த அடையாளம் எனக்கு கிடையாது. எனக்கு சாதி ஒரு அடையாளம் கிடையாது, மதம் ஒரு அடையாளம் கிடையாது. எனக்கு மொழி என்பது மட்டும், மொழியும் கூட எனக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் மொழி உரிமைக்காக போராடுவேன், அது என்னுடைய கடமை. இன உரிமைக்காக போராடுவேன், அது எனக்கு கடமை. விடுதலை புலிகளை ஆதரிப்பது நான் வெறும் மொழி உணர்வால் அல்ல, இன உணர்வால் அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக புலிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் என்கிற முறையிலே புலிகளை ஆதரிக்கிறோம். அண்ணன் பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறோம். அண்ணன் ஏதோ சொன்னார். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பேசின மாதிரி மற்றவங்கிட்ட பேசினாரான்னு எனக்கு தெரியாது. 2002 ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு அந்த ராணுவ மிடுக்கான உடையோடு அமர்ந்து கொண்டு 1 மணி நேரம் சாதி அரசியல் குறித்து பேசினார். இவர்கிட்ட தான் பேசினாரான்னு ஒரு ஆள் அறிக்கை கொடுத்தான். என்கிட்ட தான் பேசினார். நான் நீங்க தான் சொல்றீங்களா அவர் உயிரோட இருக்கிறாருன்னு. உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவார், திருமாவளவன் சொன்னது அத்தனை உண்மை, ஒன்றும் புனைவு இல்லை என்பதை சொல்லுவார். என்கிட்ட பேசினார். என்ற முதல் வார்த்தையை கேட்டார், திண்ணியத்துல வாயில மலத்தை திணிச்சவன் உயிரோட இருக்கிறானான்னு கேட்டார். என்னால அந்த செய்தியை படிச்சுட்டு 3 நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவனை எப்படி இன்னும் விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். புரட்சியாளன் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிந்திப்பான் என்பதற்கு அண்ணன் பிரபாகரன் ஒரு அடையாளம், ஒரு சான்று. அடுத்த கேள்வி கேட்டான். இவ்வளவு மோசமான ஒரு நிலை அங்கே இருந்த போதும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இதை கண்டித்து அறிக்கை விடவில்லையே, என்ன அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது? எப்படி அவர்களால் இதை சகித்துக் கொள்ள முடிகிறது? இந்த கேள்வியை கேட்டவர் அண்ணன் பிரபாகரன். மதனி அவர்களை காதலித்ததை, அதனால் இருந்த சிக்கலையும், அதனையொட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் பல நிமிடங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார். இதை உங்களை போன்ற ஆட்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்கள் எல்லாம் சனாதனவாதிகள் என்பது அவருக்கு தெரியும். பேச மாட்டார். வேறு யாரோடும் இதை பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை. என்னிடத்தில் பேசினார். மதிவதனி அவர்களை நான் காதலித்ததால் அவருடைய தந்தையே எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாநிலத்தின் தமிழ்கூடல் முடிந்ததும் நான் வன்னிக்கு சென்று அவரை சந்தித்த போது, அண்ணா உங்கள் மாமனாரை சந்தித்தேன் என்று சொன்னதும் அடுத்த நொடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். அதன் பிறகு இந்த காதல் குறித்தும், காதல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும், அதனையொட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும், வல்வெட்டி துறையிலே 14 பேரை நான் சுட்டுக் கொன்றேன் என்று சொன்னார். எவனும் இதை மறுக்க முடியாது. சாதிக்கு எதிரான நடவடிக்கை. மதிவதனி சார்ந்த சமூகம் நான் இல்லை என்பதனால் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள இந்த மண்ணில் பெரும் தயக்கம் இருந்தது. காலப்போக்கில் அது தகர்ந்து போனது. நீங்களும் அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாடு உங்களை ஏற்கிற காலம் வரும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன். என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். இயக்கத்திற்குள்ளே சாதி யாரும் பார்ப்பதில்லை. சாதி அடிப்படையில் எந்த பிரச்சனையும் எழுந்ததில்லை. காதல் என்று வருகிற போது விரும்புகிறவர்கள் திருமணம் செய்ய இயக்கத்திலே சுதந்திரம் உண்டு. அதை நாங்கள் அனுமதிக்கிறோம். இயக்கத்தை தாண்டி சாதி பிரச்சனை வந்தால், எங்கள் காதுக்கு வந்தால், அடுத்த நாளே அந்த இடத்தில் எங்கள் இயக்கம் நிற்கும். அங்கு சாதி ஆணவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இயக்கம் மேற்கொண்டிருக்கிறது என்று விவரித்தார்.
இன்றைக்கு சாதி பிரச்சனைகள் என்பது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த இயக்கம் வலிமை பெற்றிருப்பதனால். ஏன் இவ்வளவு பேசினார் தெரியுமா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டிலே நான் பேசுகிற போது தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் போனோம். 5 பேரில் ஒரே ஒரு அரசியல் களப்பணியாளர் என்கிற முறையில் அழைக்கப்பட்டவன் நான் தான். கவிஞர் இன்குலாம், எழுத்தாளர் ஜெயபிரகாசம், அவரும் ஒரு கவிஞர் எழுத்தாளர். இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ், திரைப்படத்துறையை சார்ந்தவர். ஓவியர் மருது, அவர் ஒரு கலைஞர். அரசியல் தளத்தில் யாரை அழைப்பது என்று தெரியவில்லை என்று புதுவை ரத்தினதுரை அவர்கள் போய் அண்ணனிடத்திலே சொன்ன போது ஒரு சீட்டிலே எழுதி கொடுத்தாராம். அவரே சொன்னது, புதுவை ரத்தினதுரையே சொன்னது. கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர் அவர்தான். அவரே சொன்ன வார்த்தை. நாங்க என்ன செய்யறது, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம போய் குழம்பிட்டு இருந்தோம். ஒரு சீட்டை எடுத்து எழுதி கொடுத்தார். பிரிச்சு பார்த்தா திருமாவளவன் பேர் இருந்தது. திருமாவளவனை மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டிற்கு அழையுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அந்த மாநாட்டில் நான் பேசுகிற போது அப்ப எனக்கு சரியான தலைவலி, எனக்கு சைனஸ் தலைவலி. வல்வெட்டி துறையெல்லாம் போயிட்டு வந்த உடனே மேடையில பேச சொல்லிட்டாங்க. பேசும்போது நான் சொன்னேன், புலிகளை பார்த்து நான் கேட்கிறேன், அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று தமிழ் ஈழம் மலர்ந்தால் அந்த ஈழம் சாதியற்ற ஈழமாக இருக்குமா என்கிற கேள்வியை எழுப்பினேன். இன்றைக்கு பெரியாரை பற்றி ஆழமாக படிக்கிற போது அவற்றையெல்லாம் படிக்காத நிலையில் பெரியாரை போல் திருமாவளவனும் சிந்தித்திருக்கிறானே என்று நான் எனக்குள் பெருமைப்பட்டுக் கொண்டேன். ஏனென்றால் அவர் எந்த நிலை எடுத்தாலும் சாதி ஒழிப்பை மட்டுமே முன்னிறுத்தி நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் தந்தை பெரியார். அதுதான் ரொம்ப முக்கியமான. அப்ப ஈழம் விடுதலை அடைந்தான், அந்த ஈழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா அந்த கேள்வி எழுப்பி நான் சொன்னேன். இங்கிருந்து அயல் நாடுகளுக்கு போனவர்கள் நிலபுலத்தை விட்டு போயிருக்கிறார்கள், ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை விட்டு போயிருக்கிறார்கள், உற்றார் உறவினர்களை விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் சாதியை விட்டு போயிருக்கிறார்களா என்று தெரியாது. அவர்கள் திரும்பும் போது சாதியோடே வந்தால் தமிழீழம் என்னவாகும் என்ற கேள்வியை எழுப்பியவன் திருமாவளவன். 2002 விடுதலை புலிகளின் மாநாட்டில், மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டில் மலரப்போகும் தமிழீழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா என்ற கேள்வியை எழுப்பினேன். நான் பேசி முடித்தவுடன் ஆவேசத்தோடு வந்து அண்ணன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் என் கையில் இருந்த ஒலிபேங்கியை பிடித்து பிடுங்கி பேசினார். எங்கள் தலைவர் பிரபாகரன் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழீழத்தை வென்றெடுக்கவே போராடுகிறார். நாளை மலரவிருக்கிற தமிழீழத்தில் சாதி இருக்குமே ஆனால் அந்த ஈழம் எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியவர் புதுவை ரத்தினதுரை. தோழர்களே, இந்த பேச்சுதான் அவருடைய காதுக்கு போயிருக்கிறது. அதனால்தான் இந்த மாநாடு முடிந்து நான் அவரை சந்தித்து பேசிய போது நெடுநேரம் என்னிடத்தில் சாதியை பற்றிய உரையாடினார். தமிழ் ஈழத்தில் சாதி இருக்காது என்பதை உறுதிப்படுத்தினார். சாதியால் தான் சிதறி கிடக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சொன்னார். தமிழ்நாட்டில் உங்களை ஏற்கிற காலம் வரும், அதுவரையில் பெருமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் 100% உண்மை. அண்ணன் என்னோடு பேசியது 100% உண்மை. இன்னும் பல விவரங்கள், அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை.